அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வெற்றி பாலன் ஜோதிடரின் காலை வணக்கம். இன்றைய ராசி மற்றும் பஞ்சாங்க நிலவரத்தை பார்ப்போம். தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கில தேதி 25/5/2024. இன்றைய ராசி காலை 10:23 வரை விருச்சிக ராசி, அதற்கு பிற்பாடு தனுசு ராசி. தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் இன்றைய நாள் முழுவதும் சென்று கொண்டிருக்கும். பொதுவாக இந்த ராசியை பற்றி இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்கள் அல்லது லக்னக்காரர்கள், அவர்களுக்கு 5இல் சுபக்கோளான புதன் பகவான் இருக்கிறார். அவர் 7க்கும் 10க்கும் அதிபதியாகவும் இருக்கிறார். அந்த புதன் பகவான் பரணி என்ற நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். ஆகையால் இவர்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதால் இந்த தனுசு லக்னம் ராசி நேயர்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தன்னிடத்தில் கையில் சேர வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி புத்திரர்கள் சார்ந்த விஷயங்களில் சுப பலன்கள் உண்டு. பெரியவங்க தன்னுடைய பசங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய சுப செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை சார்ந்த குழந்தைகளுக்கு இந்த மாதங்களில் இவர்கள் பணம் கட்டும் பொழுது அதில் அற்புதமான வெற்றியை பெறுவார்கள். நல்ல ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதேபோல் 5ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதனால் இவர்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் தன்னுடைய பூர்வீகத்திற்கு சென்று பூர்வீகத்தில் உள்ள கோயில் வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு இல்லை பூர்வீகத்தில் உள்ள பெரியோர்களை சந்தித்து வந்தால் இவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இவர்களுக்கு அமையும். மேலும் மனைவியின் மூலமாக பல சொத்துக்கள், பல நல்ல விஷயங்கள், சுப பலன்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் தொழில் செய்பவர்கள், தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான லாப பலன்களை அடைவார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், தொழில் நல்ல ஒரு உத்வேகத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த மாதத்தில் அற்புதமான ஒரு மாதமாக தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு அமையும். அனுமன் வழிபாடு, இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அனுமன் வழிபாடு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு தெய்வமாக அவர்களுக்கு அமையும். அவர்கள் வழிபடலாம். மேலும் போராட நட்சத்திரத்திற்கு நாளை வருகிறது. நாளையும் தனுசு ராசி போராட நட்சத்திரம் தான். நாளைக்கு போராட நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் ஆன்மீக நாட்டங்கள் அதிகம், ஆன்மீக செலவுகளும் ஏற்படும். ஆன்மீகத்தின் மூலியமாக வெளியூர் பயணங்கள், வெளிக்கோயில்கள் பார்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் இன்றைய பஞ்சாங்க நிலவரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய திதியை பற்றி பார்ப்போம். இன்றைய திதி துவிதியை திதி. துவிதியை திதியில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ முதல் உங்களுடைய திதி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான் என்று ஒரு சித்தர்களுடைய வாக்கு. அதனால் உங்களுடைய திதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த திதி துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியும் மற்றும் மீன ராசியும் அந்த ராசி மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் வராது. ஆகையால் அந்த தனுசு ராசி அல்லது மீன ராசி இவர்களுடைய லக்னம் எந்த லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து இந்த 2 வீடுகளும் எத்தனாவது வீடுகளாக வருகிறதோ அந்த வீடின் சார்ந்த விஷயங்கள், குறைபாடுகள் இந்த மாதத்தில் இவர்களுக்கு இருக்கும். இந்த நாளில் முக்கியமாக இருக்கும். இந்த மாதம் என்பதை விட இந்த நாளில் கண்டிப்பாக இருக்கும். அப்பொழுது அதை சார்ந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. இன்று அப்போ துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசி மண்டலமும் மீன ராசி மண்டலமும் அவர்களுக்கு இயங்காது. ஆனால் அந்த தனுசு ராசி மண்டலமும் மீன ராசி மண்டலமும் இவர்களுடைய லக்னத்திலிருந்து எத்தனாவது இடமாக வருகிறது என்பதை கணித்து அந்த இடத்திற்கேற்ற காரகத்துவங்கள் உங்களுக்கு நடக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் திதியை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்றைய யோகமாக காலை 10 மணி வரை சித்தம் யோகம் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு சாத்தியம் யோகம். இன்றைய கரணம் தைத்துளை கரணம் காலை 8 மணி வரை, அதற்கு பிற்பாடு கரசை கரணம். இன்றைய அமிர்தாதி யோகத்தில் சித்த யோகமாக இந்த நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு சமநோக்கு நாள். இன்றைய சந்திராஷ்டிரமம் நேயர்கள் யார் என்றால் மேச ராசியில் உள்ள பரணி, கிருத்திகை,
மற்றும் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் இவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து கவனமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ராசி மற்றும் பஞ்சாங்க நிலவரத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை வருகின்ற ராசி பஞ்சாங்கத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.